கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவருடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த ஆயர் அவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையாருக்கும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தரை மட்டுமாய் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பாதையை ஏறெடுத்து பார்க்கிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவரே கால் எடுத்து வைத்து ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு நேர்த்து வைத்தார். அன்றைக்கு உம்மை பின்பற்றின சீஷர்களுக்கு நேர் உம்மை குறித்ததான சத்தியங்கள் எத்தனையோ எடுத்து கூறியிருந்தீர். ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கத்தக்கதான புத்தி இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே விசுவாசிக்கத்தக்கதான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தான். நீர் எங்கள் மத்தியிலே இடைப்படும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். பேசுகிற அடியனை உடைய சிலுவையின் கீழ் மறைந்து கொள்ளும். தேவன் தாமே உடைய நாமத்தை மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் வசனங்கள் 25, 26, 27 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கும் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் விசுவாசிகள் என்பது. ஆனால் பல நேரங்களிலே விசுவாசிக்க தக்கதான புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் பல நேரங்களிலே தவறான இடங்களிலே, தவறான கோணங்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வருகிறதான தேர்தல், இவைகள் எல்லாவற்றை குறித்து நாம் பல காரியங்களை மனதிலே நம்பிக்கொண்டு, எண்ணிக்கொண்டு, எதிர்பார்த்து கொண்டு இருப்பது நாம் ஒவ்வொருவரும் அறிகின்ற ஒரு உண்மை. நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்களோ அதே போல்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று கவனித்து நமக்கு உரிய சத்தியங்களை இந்த நாளிலே தெரிந்து கொள்வது மிகவும் மிகவும் அவசியம். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள்.
சீஷர்கள் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 24வது அதிகாரம் 21வது வசனம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். தேவனுடைய சித்தம் ஒன்று, ஆனால் அவர்கள் நம்பி இருந்தது வேறு. அவர்களுடைய நம்பிக்கையிலே ஏதாவது தவறு உண்டா? இல்லை. அவர் ரட்சிப்பவர், எங்களை ஆளுகை செய்கிறவர் என்று நாங்கள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவனுடைய சித்தமும் அவருடைய காலங்களும் அவருடைய நாட்களும் முன்குறிக்கப்பட்டவைகளாய் இருந்தபடியினாலே அவர் தம்மை தாமே சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். இன்னும் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர்களிடத்திலே சொல்லியிருந்தார். மத்தேயு 26:32 வீட்டில் சென்று வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களிடத்திலே நடக்க போகிறவைகள் என்ன என்று எல்லாவற்றையும் சொல்லி, நான் மரித்து உயிர் தெழுந்த பின் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவிற்கு போவேன் என்று சொல்லியிருந்தார். உடனே பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அதற்கு முன்பாக சொல்லி வந்த எல்லாவற்றையும் மனதில் கொண்டு, தேவனே, ஆண்டவரே, எல்லாரும் இடறி விழுந்தாலும் நான் இடறி விழ மாட்டேன். எனவே பேதுருவின் மனது ஒரு பக்கம் சிந்தித்துக் கொண்டே, நினைத்துக் கொண்டே, சில நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டே, எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு தவறி போன பேதுரு, அவர் சொல்லுகிறார், நான் கலிலேயாவுக்கு போவேன். ஆனால் இவர்கள் தேவனுக்கு அன்பு, மரியாதை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் என்ன செய்யறாங்க? நேர கல்லறைக்கு தான் ஓடி போறாங்க. கல்லறையில் அவர் இல்லை. அங்கே தேடுகிறார்கள். வழியிலெல்லாம் காணவில்லை என்று வேதளித்து போகிறார்கள். அவர்களை சந்தித்து ஆண்டவர் சொல்லுகிறது வார்த்தை தான் இது. அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு சில பாரம்பரியங்கள், சில எண்ணங்கள், சில போதனைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாம் அந்த கண்ணோட்டத்திலே சிந்தித்துக் கொண்டே இருப்போம் என்றால் தேவனுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும் பொழுது ஏமாந்து போவோம், சோர்ந்து போவோம். எனவே மனதை திறந்து வைத்து ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சிந்தித்து பார்ப்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாவதுதான் விசுவாச வாழ்க்கையின் அடிப்படை. நாம் பல நேரத்திலே நினைப்பது, விசுவாசம் என்று சொன்ன உடனே நாம் நினைப்பதை தேவன் தருவார் என்று நமக்கு நாமே மனதிற்குள்ளே ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொண்டு அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய டைம் வரல 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பது. இப்படி பலர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள்? எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துவார், கர்த்தர் எல்லாம் நல்லாதான் தரார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வாயிலே அறிக்கை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க முடியாதவர்களாய், மந்த இருதயம் உள்ளவர்களாய் வாழுகிறவர்கள் உண்டு. ஒரு கணவனும் மனைவியும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கணவனுடைய தன்மை என்னவென்றால், எது நடந்தாலும் அதை பாசிட்டிவாக, அதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் நல்லதுதான் செய்வார், ஆண்டவர் நல்லதுதான் செய்வார், ஆண்டவர் நல்லதுதான் செய்வார், பாரு நாளைக்கு நல்லது செஞ்சிருவாரு, அடுத்த மாசம் செஞ்சிருவார், இப்படி மனைவியை உற்சாகப்படுத்தி கொண்டே தேவன் செய்வதை எல்லாவற்றையும் தன்னுடைய எதிர்பார்ப்பின்படி அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்று பேசிக்கொண்டே இப்படி அவர் ஒரு சிந்தனையாளராக இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனைவி அப்படி அல்ல. நடப்பது ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து, நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், இப்படி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், அப்படி நடக்கலையே, ஆண்டவர் ஒன்றும் நமக்கு நல்லது செய்யலையே, அப்படி என்று எதிர்மறையாக பேசிக்கொண்டு இவர்கள் இருவரும் வாழ்கிறார்கள். ஆனா இருவரும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு ஒழுங்காக வந்து விடுவார்கள்.
இவைகளெல்லாம் பாரம்பரியங்களாய் நடந்து கொண்டிருந்த செயல்கள். ஆனால் கடைசி வரை கணவனும் மனைவியும் கருத்து வேறுபாடிலேயே கிறிஸ்தவ விசுவாசத்தை நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு சென்று விட்டார்கள். இன்றைக்கு நம்மிலே பலர் இப்படி இருக்கிறோம். எது நடந்தாலும் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார், ஆண்டவர் நடத்துவார் அப்படி என்று சொல்லுகிறது அல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது கர்த்தரின் ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவர் விருப்பத்தையே செய்ய வாஞ்சித்து நாடுவது தான் விசுவாசம். கர்த்தரின் ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் அவருடைய விருப்பத்தையே செய்வேன் என்று வாஞ்சித்து நாடுகிற ஒரு நிலைப்பாடுதான் விசுவாசம். பல நேரத்துல நம்பிக்கை தான் விசுவாசம் என்று சொல்லிவிடுகிறோம். இல்லை, நம்பிக்கை எதற்காக? கடினமான சூழ்நிலையிலும் அவர் விருப்பத்தையே செய்ய அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பி அதையே நாடி வாழுகிற ஒரு வாழ்க்கை. இப்படி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அதற்குள்ளே நம்பிக்கை வருகிறது, அதற்குள்ளே மனத்தாழ்மை இருக்கிறது, அதற்குள்ளே எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, அதற்குள்ளே எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாடு காணப்பட எல்லாமே உள்ள இருக்குது. ஆனால் நாம் பல நேரத்தில் என்ன நினைச்சிடறோம்? நம்புறதுதான் விசுவாசம். நான் மனசுக்குள்ள ஒண்ண நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், நான் விசுவாசிக்கிறேன் பிரதர்னு சொல்லிக்கொண்டே பல காரியங்கள் பல காரியங்களிலே செயல்படுகிறோம். பல நேரங்களிலே தோல்வி அடைந்தாலும் அது தெரியாதது போல் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் விரும்புகிறது அது அல்ல. அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கு நம்மை அர்ப்பணித்து அதை நிறைவேற்றுவதிலே கடினமான சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களிலே ஊழியங்களை செய்து, பல இடங்களிலே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா, அவரே நம்முடைய இரட்சகர் என்பதை போதித்து அநேகரை ரட்சிப்பின் வழியிலெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் கடைசியிலே நடந்தது என்ன? இந்த 14:22 பார்க்கும் பொழுது, அதற்கு சற்று முன்பாக முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் கல்லறியப்படுகிறார். லீஸ்திரா பட்டணத்திலே அவர் கல்லறிந்து அவர் மரித்து போனார், விட்டு செல்கிறார்கள். அப்புறம் எழும்பி வந்து அவர் ஜனங்களுக்கு போதித்து சொல்லுகிறார், இப்படி பல உபத்திரவங்கள் வழியாக, பாடுகள் வழியாக நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை போதிக்கிறார். பாடுகள் இல்லாமல் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இல்லை பிரியமானவர்களே. இதை சற்று நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்திக் கொள்வது நல்லது. இன்னும் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், அவர் பட்ட பாடுகள், அந்தியோகியா பட்டணம், இந்த லீஸ்திரா பட்டணம், இவைகளெல்லாம் பட்ட பாடுகளை நீ அறிந்திருக்கிறாய் என்று தீமோத்தேயுவுக்கு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிச்சயமாக பாடுபடுவார்கள். எனவே பாடுகள் இல்லாத விசுவாச வாழ்க்கை இல்லை. பாடுகள் வழியாக பரலோகம் என்பதை விளங்கிக் கொள்வது விசுவாச வாழ்க்கையின் முதலாவது அடிப்படை. 2வதாக நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவர்களை என்ன எதிர்பார்த்தார்னா, இவங்க எல்லாம் கரெக்டா நான் சொன்னதை செஞ்சு கலிலேயாவுக்கு வருவாங்க, நம்ம பார்ப்பாங்க. ஆனா இவங்க எங்க தேடுறாங்க? கல்லறையிலே தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு தகப்பனார் வயது சென்றவராய் காணப்பட்டார். அவருக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாரும் அப்பாவுக்கு வயசாகுது, இனி அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் அது எல்லாமோ கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அப்பாவை அங்க கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு செய்யறாங்க. இன்னைக்கு கூட நம்ம பல நேரத்தில் அப்படி பார்க்கிறோம். ஆனா அந்த அப்பாவுக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் கிடையாது, அன்பு கிடையாது, சந்தோஷம் அவர்கள் மத்தியில் கிடையாது, ஒற்றுமை கிடையாது. அப்பாவை பிரியப்படுத்தணும்னு என்னென்னமோ செய்யறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்பாவை பிரியப்படுத்தணும்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். போட்டி போட்டு காணிக்க கொடுக்கிறோம், போட்டி போட்டு ஜெபம் பண்றோம், போட்டி போட்டு என்னெல்லாமோ செய்யறோம். ஆனால் அப்பா கேட்கறது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இருக்கிறதா?
நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் விசுவாச வாழ்க்கையிலே வாழுகிறீர்கள்? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எடுத்து வாசியுங்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் வசனம் 1-2 வாசியுங்கள். கொலோசையர் 3:1-2. இதுதான் கிறிஸ்துவனுடைய விருப்பம். அங்கே என்ன சொன்னாரு? நான் சொன்னதை நீங்க கேட்கலையேன்னு சொல்லல. மோசே போன்ற தீர்க்க தரிசிகள் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் விசுவாசிக்கக்கூடிய புத்தி இல்லாத மந்த இருதயம். இங்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். இன்றைக்கு எதை நாடி, எதை எதிர்பார்த்து, எதற்காக நாம் முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த அப்பாவுக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் கொண்டு கொடுக்கறது பெரிய சந்தோஷம் இல்லை. இந்த பிள்ளைங்க ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. வயது சென்றும் பொழுது பெற்றோருக்கு ஆசை அதுதான். இவங்கெல்லாம் கொண்டு போய் நிறைய சாப்பாடு கொடுத்தா சாப்பிட முடியுமா? ஊரா கூட்டிட்டு சுத்தணும்னு என்ஜாய் பண்ணிடுவாங்களா? இல்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புவது, நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நிறைய காரியங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பழகுகிறோமே தவிர, தேவன் விரும்புகிறது என்ன என்று செய்வதிலே நோக்கி எதிர்பார்ப்பது, அவர் எதிர்பார்ப்பு என்ன என்று அறிந்து செயல்படுவதிலே நாம் குறைவுபட்டவர்களாய் இருக்கிறோம். இங்கும் நாம் பார்க்கும் பொழுது கொலோசையர் 2வது அதிகாரம் 20 நான் வாசிக்கிறேன். இந்த 3வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களுக்கு தொடர்ச்சி அங்கே இருக்கிறது. 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும், அதாவது நம்ம இப்படி எல்லாம் செஞ்சா ஆண்டவருக்கு பிரியோன்னு, இதுதான் ஆண்டவருக்கு ஆராதனைன்னு நம்ம பல காரியங்களை செஞ்சிடுறோம். லென்டன் டேஸ்ல நான்வெஜ் சாப்பிடாம இருந்துட்டா ஆண்டவருக்கு பிரியோன்னு நினைக்கிறோம். லென்டன் டேஸ்ல ஷேவ் பண்ணாம இருந்துட்டா ஆண்டவருக்கு பிரியோன்னு நினைக்கிறோம். இவைகளெல்லாம் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஆகையினால நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அசுசிகள், குறைவுகள் நீங்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று, மேலானவைகளை நாடுகிறவர்களாய் வாழ வேண்டும். ஒரு இடத்துல அசுத்தமான காற்று அல்லது அசுத்தமான காரியங்கள் இருந்து பேட் ஸ்மெல் இருக்குதுன்னா, ஒன்று வேணா வீட்டுக்குள்ளால ஒரு எலி சேர்த்து போச்சுன்னு வைங்க. எலியை எடுத்து வெளியே போட்ட பிறகு அங்கே என்னதான் இருக்கும்? ஸ்மெல் இருக்கும். அது வெளியே போகணும்னா என்ன வரணும்? நல்ல காற்று வந்து அதை அடித்து கொண்டு செல்ல வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாகி கிறிஸ்துக்கு தேவனுக்கு அடிமைகளானதால் என்று ரோமர் 6:22 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உடனே நீ தேவனுக்கு அடிமையாக வேண்டும். உலக வழக்கத்தை விடுகிறது ஒரு பக்கம், இன்னொன்று நீ மேலானவைகளை நாட வேண்டும். மேலானவைகளை நீங்கள் நாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்டம் இருக்கும் பொழுதுதான் நம்ம எப்படி வாழ முடியும்? பரிசுத்தமாய் வாழ முடியும். இந்த கொலோசையர் 3வது அதிகாரத்துல கீழே இன்னும் இருக்கிற வசனங்களை அப்படியே தொடர்ச்சியாக வாசிப்போம் என்று பார்த்தால், 6வது வசனத்தின் 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, ஆன பொருளாசை ஆகிய
இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ விட வேண்டியதையும் சிலது சொல்றாரு. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இப்படி செய்து ஆராதனை பண்ணலாம், அப்படி செய்து ஆராதனை பண்ணலாம், இத்தனை நேரம் கோயிலுக்கு போகலாம், இத்தனை நேரம் பைபிள் வாசித்து என்று சொல்லுகிறது ஒரு பக்கம். அவைகளினால சரீர ஒடுக்கத்தை தவிர வேற ஒண்ணும் வராது. ஆனால் இந்த குணாதிசயங்கள், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இதனாலதான் ஆண்டவர் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ கோபாக்கினை நம் மீது பல இடங்களிலே வந்திருக்கிறதா, வரவில்லையா சொல்லுங்க. நம் தேசத்திலே இப்படிப்பட்ட அழிவுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நாம் ஏன் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததா? இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேவ கோபாக்கினை தேசத்திற்கு நேராக பல கோணங்களிலே வருகிறதை ஏன் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் தீர்க்கதரிசிகள் கூறிய எல்லாவற்றையும் விசுவாசிக்கத்தக்கதான புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ள வாழ்க்கை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சாகிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் கூறியிருக்கிறதை நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? 12வது வசனத்திற்கு வாருங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு என்று சொல்லப்படும் பொழுது இது தானா வந்துடாது. நம்ம அதற்கென்று ஒரு முயற்சி, உடம்புல ஒரு ட்ரெஸ் போடுறது தரித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எடுத்து போட்டாதான் வரும். அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டா நம்ம செலக்ட் பண்ணினாதான் நம்ம கையில வரும். அதை எடுத்து உடம்புல போட்டாதான் இருக்கும். அதுதான் இதை தரித்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற. தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை திரும்பவும் என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டுமா? ஆகையினால் நான் பிரியமானவர்கள், இந்த எல்லாரையும் நேசிப்பது, எல்லாரிடத்திலும் மனத்தாழ்மையாய் இருப்பது, எல்லாரிடத்திலும் அன்பாய் இருப்பது, எல்லாரிடத்திலும் பொறுமையாய் இருப்பது, நீடிய பொறுமையை காத்துக்கொள், இதெல்லாம் தானா வந்துடாது. திரும்ப திரும்ப நம்ம ஃபெயிலியர் ஆவோம். ஆனால் இதை மேற்கொள்வதற்கு தேவன் பலன் தருவார் என்று எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் கேட்டு அதில் முன்னேறுவதுதான் விசுவாசம். முதல்ல அதுதான் சொன்னேன். விசுவாசம் என்பது தேவனுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவருடைய விருப்பத்தையே செய்வேன் என்று அதை வாஞ்சித்து நாடுவது. நான் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறதல்ல, நான் இன்னும் முன்னேறணும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் அழகாக சொல்லி, நான் அடைந்தாயிற்று என்றல்ல, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி வாஞ்சையாய் தொடர்கிறேன். அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் அவர் சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்து. ஏதோ விசுவாசம் நாம் அடைந்தாயிற்று என்று சொல்லுகிற ஒரு நிலை என்றைக்குமே வராது. ஆண்டவரே, I have to march towards perfection. பூரணமாகுதலை நோக்கி நான் கடந்து சென்று கொண்டே இருக்கிறேன் என்ற உணர்வோடு வாழுகிறது. 3வது காரியம், அவர் எதிர்பார்ப்பதை செய்வதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். 3வது குறிப்பு, நான் எதிர்பார்ப்பதை அவர் தருகிறதற்கு வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் எதிர்பார்ப்பதை அவருடைய நேரத்தில் தருவதற்கு அவர் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டு உணர்ந்து எதிர்பார்த்து அவரிடத்திலே வாழ வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும். 2வது, என்னுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதை இன்றைக்கு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வோம் பிரியமானவர்களே. ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பை தாரதுக்கு அவர் மனசுல நினைவாகவே இருக்கிறார். அந்த எண்ணத்தின் அடிப்படையில, அந்த அவருடைய அந்த வாஞ்சையின் அடிப்படையில அவருடைய மனதுல பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஐயோ, நான் என் பிள்ளைக்கு இதை கொடுக்கணும், இந்த திருச்சபைக்கு இதை கொடுக்கணும், இந்த தேசத்துக்கு நான் இதை கொடுக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அவர்களோ இப்படி இருக்கிறாங்களே என்று அவர் சிந்தித்து மனதிலே போராடி கொண்டிருக்கிற என்னுடைய நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளே. என் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மையான காரியங்களையே தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும். 10வது வசனத்திலே இருப்பதை நாம் வாசிக்க வேண்டும். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை என்பது தேவன் முன்குறித்த காலம். அதை நம்மால மாற்ற முடியாது. எனவே தேவன் இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கென்று சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். அதை மாற்ற முடியாது என்று நாம் நினைப்பது சரியல்ல. ஆனால் என் தேவன் சமாதானத்துக்கு ஏதுவான எண்ணங்கள் உடையவராய் என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதுதான் எனக்கு வாக்குத்தத்தம். ஆனால் என்னுடைய விசுவாசம் என்ன? அவர் எப்படி என்னை அந்த சமாதானத்துக்கு நேராக நடத்துகிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதை நான் பின்பற்றுவேன். எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு முன்பாக சொல்லி இருக்கிறார். 7வது வசனம். இந்த அதிகாரத்தை ஒரு முறை உங்கள் மத்தியிலே பிரசங்கித்திருக்கிறேன், கவனித்திருப்பீர்கள். இல்லை என்றால் இன்றைக்கு மீண்டும் சென்று ஒரு முறை வாசிங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய நேரத்திற்கு நாம் காத்திருந்து, ஆனால் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருப்பதுதான் விசுவாச வாழ்க்கை. 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. இந்த தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கணும். இந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லும்போது என்னது, ஆண்டவரே தேசத்துல சமாதானத்தை தாரும், சமாதானத்தை தாரும் என்று சொல்லி மேல் பூச்சாக ஜெபிப்பதல்ல. தேசத்தின் சமாதானம் ஏன் கெட்டு போகிறது? தேசத்தில் அநீதி நிறைந்திருக்கிறது, தேசத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது, தேசத்தில் விக்கிரக ஆராதனை ஆகிய பண ஆசையினால் மனிதன் பொல்லாத பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார். தேசத்தில் விபச்சாரம் பெருகி இருக்கிறது. பாவம் நிறைந்த இந்த சீர்கேடுகளுக்காக கண்ணீர் விட்டு அழுகிற மனிதர் மேல் நீ குறியீடு போடு என்று எசேக்கியேலிலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அறிவோம். அதைக்குள்ளாக நான் இன்றைக்கு போகவில்லை. ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் தேசத்தின் சீர்கேடுகளுக்காக, பாழ்கடிப்புகளுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற விசுவாசிகளை எதிர்பார்க்கிறார். அவர்கள் மீது நீ குறியீடு போடு, என் பட்டயம் தேசத்தின் மீது வரும் பொழுது அவர்கள் காக்கப்படுவார்கள் என்று எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேசத்தின் சமாதானத்துக்காக நீ ஜெபி என்றால், தேசத்தில் நீ பார்க்கக்கூடிய அநீதிகள், சீர்கேடுகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றிற்காக நீ நேரம் எடுத்து அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஜெபிக்கும் பொழுது, அவருடைய காலம் நிறைவேறும் பொழுது, நீ எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர் நினைத்து கொண்டே இருக்கிறவைகளை அவர் செய்து நிறைவேற்றுவார். அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. எனவே இந்த நாளிலே பல காரியங்கள் பலர் சொல்லுவார்கள், அப்படி இப்படி என்று. அதையெல்லாம் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டு ஸ்பெக்குலேஷனுக்கு இடத்தை கொடுக்க வேண்டாம். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படத்தக்கதான விசுவாசத்தின் வார்த்தைகளை இன்று கேட்டிருக்கிறீர்கள்.
தீர்க்கதரிசிகளால் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கத்தக்கதான புத்தி இல்லாத மந்த இருதயம் நமக்கு வேண்டாம். ஆண்டவரிடத்திலே முதல் குறிப்பாக செபியுங்கள். இரண்டாவது, விசுவாச வாழ்க்கையிலே அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு மேலானவைகளை நாடுகள் என்று சொன்னார். நாடுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். மூன்றாவது, நாம் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக சிந்தித்துக் கொண்டு காத்துக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வேலை வரும் பொழுது அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசியுங்கள். அவருடைய வேலைக்காக காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். காத்திருக்கிற நேரத்தில் தேசத்திற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். வேகம் போன்ற காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை முருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினது, சுத்தங்களாய் மாறினவே, சுதனரை புரிந்தனரே, சுத்தங்களாய் மாறினவே, சுதனரை புரிந்தனரே. எங்களை நேசிக்கிறதான ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு வேண்டிய புத்தியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் தாரும். அப்போஸ்தலர்கள் மூலமாய் நீர் கொடுத்திருக்கிற சத்தியங்களை கடைபிடிப்பதற்கு புத்தியுள்ளவர்களாய் மாற எங்கள் ஒருவருக்கு கிருபை தாரும். தேசத்தில் மாறி வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் அங்கலாய்க்க தேவையில்லை. எங்கள் கர்த்தரின் கை கூறுதவில்லை. கர்த்தரின் அன்பு மாறிடாது. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறவைகளை எங்களுக்கு தந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் நடத்துவதற்கு தேவன் வல்லவர் என்று வார்த்தை எங்களுக்கு போதிக்கிறது ஆண்டவரே. அதற்கு அர்ப்பணிக்க, அதற்கு கீழ்ப்படிய புத்தியுள்ளவர்களாய் உடைய வார்த்தைகளை கடைபிடித்து உண்மை பிரியப்படுத்த ஆண்டவரே இந்த நாளிலே ஏற்ற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.